உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் 12, 13 மற்றும் 14 அதிகாரத்திலிருந்து கேள்வி பதில். இஸ்ரவேலர் கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் எவைகளை அழிக்க வேண்டும்? அந்நிய தேவர்களை சேவித்த இடங்களை. எவைகளின் பேரும் இராதபடிக்கு இஸ்ரவேலர் அவைகளை அழித்து போட வேண்டும். கர்த்தர் துரத்திவிடும் ஜாதிகளின் தேவர்கள். எது விளங்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட வாசஸ்தலத்தை இஸ்ரவேலர் நாட வேண்டும்? தம்முடைய நாமம். எதை போன்ற செயலை செய்யாதிருக்க வேண்டும்? தன் பார்வைக்கு சரியானதெல்லாம் செய்கிறது போல. இஸ்ரவேலர் தங்கள் எல்லா பலிகளையும் படைப்புகளையும் பொருத்தனைகளையும் எங்கே செலுத்த வேண்டும்? கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில். கண்ட இடமெல்லாம் எவைகளை செலுத்தக்கூடாது? சர்வாங்க தகன பலிகளை. வாசல்களில் எங்கும் எவைகளை அடித்து புசிக்கலாம்? மிருக ஜீவன்களை. வாசல்களில் அடிக்கும் மிருக ஜீவன்களை யாரெல்லாம் புசிக்கலாம்? தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும். வாசல்களில் மிருக ஜீவன்களை அடிக்கும் போது எதை புசிக்க கூடாது? இரத்தத்தை புசிக்க கூடாது. தண்ணீரை போல தரையிலே ஊற்றப்பட வேண்டியது எது? இரத்தம். எவைகளின் தசம பாகங்களை வாசல்களில் புசிக்க கூடாது? தானியம், திராட்சரசம் மற்றும் எண்ணெய். ஆடு மாடுகளின் வாசல்களில் புசிக்க கூடாதது எது? தலை ஈற்றுகளை. பொருத்தனைகள், உற்சாக காணிக்கைகள் மற்றும் ஏறெடுத்தும் படைப்புகளையும் எங்கே புசிக்க கூடாது? வாசல்களில். இஸ்ரவேலன் தன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் யாரை கைவிடக் கூடாது? லேவியனை. மாம்சத்தின் உயிராயிருப்பது எது? இரத்தம். மாம்சத்தோடு எதையும் புசிக்க வேண்டாம், உயிரையும் புசிக்க வேண்டாம். கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை எவைகளோடு பலியிட வேண்டும்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். கர்த்தருக்கு செலுத்தும் மற்ற பலிகளின் இரத்தமும் எங்கே ஊற்றப்பட வேண்டும்? கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல். பலி செலுத்துகிறவன் எதை புசிக்கலாம்? மாம்சத்தை புசிக்கலாம். யாரை குறித்து விசாரியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? கர்த்தர் துரத்தும் ஜாதிகளின் தேவர்களை குறித்து. கர்த்தர் துரத்தும் ஜாதிகள் தங்கள் தேவர்களுக்கு எதை செய்தார்கள்? கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும். கர்த்தர் துரத்தும் ஜாதிகள் தங்கள் தேவர்களுக்கு யாரை அக்கினியிலே சுட்டெரித்தார்கள்? தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும். மோசே விதித்த எதோடு ஒன்றையும் கூட்டவும் குறைக்கவும் கூடாது? கட்டளைகளோடு. எவைகளை காண்பிப்பேன் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியின் சொல்லை கேட்கக்கூடாது? அடையாளத்தையும் அற்புதத்தையும். யாரை பின்பற்றி அடையாளமும் அற்புதமும் செய்கிற தீர்க்கதரிசியும் சொப்பனக்காரனும் கொல்லப்பட வேண்டும்? இஸ்ரவேலர்கள் அறியாத வேறே தேவர்களை.
வேறே தேவர்களை பின்பற்றுகிற தீர்க்கதரிசியும் சொப்பனக்காரனும் கர்த்தருக்கு விரோதமாக எதை பேசினான்? துரோக பேச்சு பேசினான். அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ஏவி விடுகிறவன் மேல் கொள்ளக்கூடாது என்ன? இரக்கம் கொள்ளக்கூடாது. அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ஏவி விடுகிறவனை என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ஏவி விடுகிறவனை எப்படி கொலை செய்ய வேண்டும்? கல் எறிந்து கொலை செய்ய வேண்டும். துஷ்ட மனுஷர் வேறே தேவர்களை சேவிக்க பட்டணத்தை ஏவிவிடும்போது பட்டணத்துக்கு செய்ய வேண்டியது என்ன? அதன் குடிகளையும் அதிலுள்ள யாவற்றையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ண வேண்டும். துஷ்ட மனுஷரால் ஏவிவிடப்பட்ட பட்டணத்தையும் கொள்ளையிடப்பட்ட எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? அக்கினியில் சுட்டெரிக்க வேண்டும். துஷ்ட மனுஷரால் ஏவிவிடப்பட்ட பட்டணம் எப்படி இருக்க கடவது? கட்டப்படாமல் நித்திய மண்மேடாய். எதில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். சபிக்கப்பட்ட பொருள். இஸ்ரவேலர் யாருடைய பிள்ளைகள்? தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். யாருக்காக கீறிக்கொள்ளக்கூடாது? செத்தவனுக்காக கீறிக்கொள்ளக்கூடாது. கண்களின் நடுவே என்ன பண்ணக்கூடாது? சவரம் பண்ணக்கூடாது. எப்படிப்பட்டதொன்றையும் புசிக்க கூடாது. அருவருப்பானதொன்றையும். புசிக்கத்தக்க மிருகங்கள் எவை? மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, மான், வெளிமான், கலைமான், வரையாடு, புள்ளிமான், சருகுமான் மற்றும் புல்வாய். எப்படிப்பட்ட மிருகங்களை புசிக்கலாம்? விரிகுளம் உள்ளதாயிருந்து குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகள். அசை போடுகிறவைகளிலும் விரிகுளம் உள்ளவைகளிலும் புசிக்கத்தகாதவை எவை? ஒட்டகம், முசல் மற்றும் குளிமுசல். விரிகுளம் உள்ளதாயிருந்தும் அசை போடாத மிருகம் எது? பன்றி. ஜலத்தில் இருக்கிறவைகளில் எவைகளை புசிக்கலாம்? சிறகும் செதில்களும் உள்ளவைகளை புசிக்கலாம். ஜலத்தில் உள்ளவைகளில் அசுத்தமாயிருப்பவை எவை? சிறகும் செதிலும் இல்லாதவை. பட்சிகளில் எப்படிப்பட்டவைகளை புசிக்கலாம்? சுத்தமானவைகளை புசிக்கலாம். பட்சிகளில் புசிக்கத்தகாதவை எவை? கழுகு, கருடன், கடலுராஞ்சி, பைரி, வல்லூறு, சகலவித பருந்து, சகலவித காகங்கள், தீக்குருவி, கூகை, செம்புகம், சகலவித டேகை, ஆந்தை, கோட்டான், நாரை, கூலக்கடா, குருகு, நீர்க்காகம், கொக்கு, சகலவித ராஜாளி, புலிகொத்தி. பறக்கிறவைகளில் அசுத்தமாயிருப்பவை எவை? ஊர்வன யாவும். பறக்கிறவைகளில் எவற்றை புசிக்கலாம்? சுத்தமான பறவைகளை புசிக்கலாம். எப்படி இறந்து போனவற்றை புசிக்க கூடாது? தானாய் இறந்து போனதை. எதை அதன் தாயின் பாலில் சமைக்க கூடாது? வெள்ளாட்டு குட்டியை. எவைகளின் தலையீச்சை கர்த்தருடைய சந்நிதியில் புசிக்க வேண்டும்? ஆடு மாடுகள்.
மூன்றாம் வருஷத்து தசம பாகத்தில் திருப்தி அடைபவர்கள் யார்? லேவியன், வாசல்களில் இருக்கிற பரதேசி, திக்கற்றவன் மற்றும் விதவை. உன் இஷ்டப்படி டேஷ் டேஷ் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. ஆடு மாடு, திராட்சரசம் மற்றும் மதுபானம். உன் கை செய்யும் டேஷில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேலையில் எல்லாம் யாருக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. லேவியனுக்கு உன் வாசல்களில் இருக்கிற டேஷ் 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 வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. பரதேசியும், திக்கற்றவனும், விதவையும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இக்கேள்விகள் வேதாகம புதையல் என்னும் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. நன்றி.